வணக்கம். என் பேர் கண்ணன். நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ ஒரு 2 1/2 மாதத்துக்கு முன்னாடி அ காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் இருக்குது. அதை நான் வந்து இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன். சில உடம்பு எனக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தது. எங்கே போய் எனக்கு சரியாகல. பட் ஆனால் இப்போ நான் இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. பட் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் என்னோடய உடம்புல நல்லா தெரியுது. எனக்கு மெயின் வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குது. அதுக்கு தான் நான் மெயினாக வந்து மேடம்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எல்லாருமே இப்போ பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கா, இப்போ கொஞ்சம் பெட்டராக தெரியுது, என்ன பண்ண, உடம்பு இளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே கிடையாது. இதில் வந்து அதுதான் ரொம்ப 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 பெனிஃபிட். ஏன்னா டைமுக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், மறந்துடுறோம். அதெல்லாம் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ யாராவது சில பிரச்சனைகள்லேருந்து தீராமல் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா தாராளமாக நீங்கள் காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் வந்து மேடத்தை வந்து நேரில் போய் நான் பார்த்ததில்ல. ஆன்லைன்லேயே தான் எனக்கு வந்து எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் நேரில் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட தாராளமாக இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. மெயின் வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில சாப்பிடுவாங்க, நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இதில் வந்து அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. பட் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்யூஷன் சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கரெக்டாக சொல்யூஷன் சொல்கிறாங்க. தேங்க்யூங்க.